சுமந்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம் சிறகை விரித்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம் இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும் வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும் இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும் அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு நண்பா எழுந்திடு எழுந்திடு ஒன்றாய் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு நண்பா உயிரை சுமந்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம் சிறகை விரித்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம் தண்ணீராக நீ இருந்தால் தவளைகள் தானே நீச்சலிடும் சூரியனாக இரு மனிதா பூமி உன்னை சுற்றி வரும் ஆகாயத்தை உன் சிறகால் அளந்திட நீயும் பறந்திடடா பூகோளத்தை உன் தோள்கள் சுமந்திட நீயும் நிமிர்ந்திடடா இளைஞரே இளைஞரே புது யுகமே இனி இந்த பூமியின் புது சரித்திரம் யுகம் யுகம் புது யுகம் யுகம் யோ வக்கீல் 5 நிமிஷத்துல நீ ஆஸ்பத்திரிக்கு வந்து சேரணும். என்ன சார் பிரச்சனை? யோ என்னையா கேள்வி கேட்க வான்னா வாயா 5 நிமிஷத்துல இருக்கணும் அவ்வளவுதான். சார் நான் ஒரு முக்கியமான கேஸுக்காக கோர்ட்ல ஆஜராயிருக்கேன், உடனே வர முடியாது சார். அட பாவி, முக்கியமான நேரத்தில் கழுத்து இருக்கியா? சரி, உன் ஜூனியராவது அனுப்பி தொலை. சரி சார். வேகமா போட.
வேகமா போடா. சார் வணக்கம் சார். மார்னிங் சார். சார் ஒரு நிமிஷம். தள்ளியா தள்ளு. யாரும் உள்ள போக கூடாது சார். என்னது? நான் பணம் போட்டு கட்டின ஹாஸ்பிட்டல். ஏன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ன விட மாட்டியா? தள்ளியா. சாரி சார், இது கோர்ட் உத்தரவு. சார் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லி ஹாஸ்பிட்டலை மூடி உடனே சீல் வைக்க சொல்லி இதில் உத்தரவு வந்திருக்கு சார். இந்த சொல்ல வெக்கமா இல்லை உனக்கு? இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நீ உன் சீனியரும் நாக்க வச்சுட்டு இருந்தீங்களா? சாரி சார். சார் மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா மேலிடத்துல சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் சார். சாரி சார், இது கோர்ட் உத்தரவு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சார் நீங்கள் நைட்டோட நைட்டாக ஏதாவது ஒரு முடிவு எடுப்பீங்க? இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நாங்கள் என்ன இடிச்சு ஹலோ வாங்க? மிஸ்டர், கொஞ்சம் மரியாதை பேசுங்க. இது நாங்கள் எடுத்த முடிவு கிடையாது, வெல்ஃபேர் மினிஸ்டரும் சிஎம் சேர்ந்து எடுத்த முடிவு. இதுக்கு ஜட்ஜி ஆர்டர் கொடுத்தாரு. ஹலோ, இது ஜனநாயக நாடு, சர்வாதிகார நாடு இல்லை. நடவடிக்கைன்ற பேர்ல நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க, அதை நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இதை பாருங்க, பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தகவல் கொடுக்காம இந்த ஆஸ்பத்திரியை மூட முடியாது. ஓஹோ, தகவல் தெரியாம தான் இங்க வந்தீங்களா சார்? சார், எங்களுக்கு உத்தரவு வந்ததும் உங்க ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை நாங்கள் சொல்லிட்டோம். ஒவ்வொரு வீட்லயே போய் சொல்றது எங்க வேலை இல்லை சார். நாங்க என்னமோ எல்லாரையும் உள்ள வச்சு பூட்டி சீல் வைக்கிற மாதிரி பேசுறீங்களா சார்? பேஷண்ட்டுங்களா ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சார், அதுக்கப்புறம் தான் சீல் வைப்போம். சார், அதிகாரிங்க அரசாங்க வேலை செய்யும்போது தடுக்கிறதா இடைஞ்சல் பண்ணவே கூடாது. இது உங்கள் லாயருக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எங்கள் வேலையை செய்ய விடுங்க. மீறினீங்கன்னா நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். என்ன அது சார்? வெல்ஃபேர் மினிஸ்டரும் சிஎம்மும் பேசி முடிவு பண்ணியிருக்காங்க சார். அதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது சார். ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ எதுக்கே லாயர்னு? தெருவில் போற வரவங்க கூட இதை சொல்லிடுவானே. பிஏபிஎல் எம்ஏபிஎல் போட்டுக்கிறீங்களே, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க சார். எனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் கொடுங்க. எங்கள் சீனியர்ஸ் எல்லாம் கலந்து பேசி ஹாஸ்பிட்டலை திறக்கிறதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் பண்ணி காட்டுறேன் சார். பய விஜயா, வீட்ல யாரும் இல்லையா? வீட்ல யாரும் இல்லன்னு தெரிஞ்சிட்டு வந்துட்டு யாருமே இல்லையான்னு கேள்வி கேக்குறீங்களா? இல்ல, அப்படி இல்ல, நான் சாதாரணமா தான் வந்தேன். ஆமா, அக்கா எங்க? அண்ணி பாத்ரூம்ல துணி துவைச்சிட்டு இருக்காங்க. என்னக்கா, உள்ள வேலையா இருக்கீங்களா? இதோ வரேன்ப்பா, துணி துவைச்சிட்டு இருக்கேன், காஃபி போட்டு தரேன். பரவாயில்லக்கா. என்ன விஜயா, எங்க கிளம்பிட்ட? கம்ப்யூட்டர் கிளாஸ். சொல்லவே இல்ல, பாத்தியா? நான் என்ன விண்வெளிக்கா போறேன் பத்திரிக்கையில நியூஸ் கொடுத்துட்டு போறதுக்கு? இல்ல, சொல்லியிருந்தீங்கன்னா உன் பேர்ல கோயில்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருப்பேன். சரி, நீ சொல்லுன்னா கூட பரவாயில்ல. என் உள் மனசானா ஒன்று சொல்லிட்டே இருந்தது, அதனாலதான் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். புது இடத்துக்கு போற, சென்டிமெண்டா புது ட்ரெஸ் போட்டு போனா தானே நல்லா இருக்கும்.
உங்களுக்கு தெரியுது, ஆனா எங்க அக்காவுக்கு தெரியலையே. நீ தான் அன்றைக்கே சொன்னல தாவணி எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன்னு. எனக்கு புதுசாக வர டிசைன் தான் பிடிக்குன்னு சொன்னல, அதான் உனக்காக நான் சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சுடிதார் எந்த பொண்ணுமே போட்டது இல்லையா, நியூ ஃபேஷனா பாரு. அதனால தான் இந்த நியூ டிசைனை உனக்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த பொடி மாமா, இவ்வளவு நேரம் இதை நீங்க கையில வச்சிருக்கும் போது ஏதோ பேப்பர் வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். பாரு. சுடிதாரா? ஐயே, என்ன மாமா இது, கண்ணாடி எல்லாம் வச்சிருக்கு? இதுதாம்மா புது டிசைனு. இதுவா புது டிசைனு? ஆமா, கடைக்காரன் அப்படிதான் சொன்னான். உங்களை நல்லா ஏமாத்திருக்கான். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எந்த பொண்ணாவது வெளியில போய் பார்த்துருக்கீங்களா? எப்படி போகும்? வயசுக்கு வந்த பொண்ணுங்க காலேஜுக்கோ கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போக முடியுமா? ஏன் விஜயா, இதுக்கு என்ன நல்லா தானே இருக்கு? நல்லா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா வயசு வந்த பொண்ணுங்க இந்த ட்ரெஸ் எப்படி வெளியில போட்டு போக முடியும்? சாதாரணமாகவே நாங்கள் ரோட்டில் போனாலே அண்ணங்க அக்கா கொண்டக்காரின்னு பாடுற பசங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நாங்கள் வெளியில் போனோம், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு எங்கள் முன்னாடி வந்து நின்று அவன் தலையை கழிச்சு விட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற கண்ணாடியை பார்த்து தலை சீவிட்டு போவான். இதெல்லாம் எனக்கு தேவையா? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சின்ன குழந்தைங்க கல்யாணம் ஃபங்க்ஷன் போட்டுட்டு ஜாலியாக ஆடணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எனக்கு வாங்கிட்டு வரீங்க, பிடிங்க. அண்ணி, நான் கம்ப்யூட்டர் கிளாஸில் ஜாயின் பண்ண போகிறேன். சரி விஜயா, போகும்போது பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு போ. அப்படியே கதவை சாத்திட்டு போமா. அப்புறமா நான் வந்து தாப்பா போட்டுக்கிறேன். சரி அக்கா, நான் கிளம்புறேன். இருப்பா, துணியெல்லாம் அதை துவைச்சு முடிச்சிட்டேன், வந்து காஃபி போட்டு தரேன். இல்ல பரவாயில்லக்கா, நான் நாளைக்கு வரேன். விஜயா. என்ன மாமா, அண்ணி ஏதாவது சொல்லிவிட்டாங்களா? இல்ல, உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். இப்பதானே நம்ம வீட்டில் பார்த்தோம். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? உனக்கு என்ன பிடிக்கலையா? என்ன மாமா கேள்வி இது? அன்னைக்கு தாவணி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், அவுட் ஆஃப் ஃபேஷன்னு சொன்னேன். இன்னைக்கு சுடிதார் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். பிடிச்சவங்க எது வாங்கி கொடுத்தாலும் நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிக்குவாங்க. ஆனால் பிடிக்காதவங்க எதை வாங்கி கொடுத்தாலும் அது நல்லா இருந்தால் கூட நல்லா இல்லைன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிடுவாங்கன்னு எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்கு. என்ன உனக்கு பிடிக்கலையா? ஏன் மாமா இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க என்னோட சொந்தக்காரரு, அதுவும் என் மாமா முறை. உங்களை போய் எப்படி பிடிக்காம போகும்? மாமா, நீங்க வாங்கி கொடுத்த தாவணியும் சுடிதாரும் நிஜமாவே எனக்கு பிடிக்கல. பிடிக்கலங்கிறத பிடிக்கலன்னு தானே சொல்ல முடியும். எனக்கு மறைச்சு வச்சு பேசலாம் தெரியாது மாமா. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடுவேன். இங்க பாருங்க மாமா, இப்ப யாருக்காவது ஏதாவது நீங்க கிஃப்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வாங்கிக்கிறவங்களுக்கு பிடிச்சதா இருந்தா தானே அவங்க சந்தோஷமா வாங்கிப்பாங்க. இப்ப நானே ஒரு துணி கடைக்கு போயிட்டு எனக்கு பிடிச்ச ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்தா நீங்க வாங்கிப்பீங்களா? ஏன் மாமா வீணா காசு இப்படி வேஸ்ட் பண்றீங்க? என்கிட்ட கொடுத்தா ஏதாவது உருப்படியா ஒரு செலவு பண்ணுவேன்ல. இப்ப சொல்லு விஜயா, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் செஞ்சு கொடுக்குறேன். மாமா, நான் கம்ப்யூட்டர் சென்டர்ல சேர போறேன்னு சொன்னேன்ல, அந்த சென்டர் எனக்கு பிடிக்கல. ஆனா அக்கா கொடுத்த பைசால அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல தான் சேர முடியும். வேற கம்ப்யூட்டர் சென்டர்ல சேரலான்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவா 2000 ரூபாய் தேவைப்படுது. அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். விஜயா, நான் பண்ணது தப்பு தான். உனக்கு பிடிக்காத கம்ப்யூட்டர் கிளாஸ்ல நீ சேர வேண்டாம். உனக்கு பிடிச்ச கம்ப்யூட்டர் கிளாஸ்லயே நீ சேரு. உன் சந்தோஷம்தான் எனக்கு வேணும். எவ்வளவு சொன்ன? 2000 ரூபாய். 2000 தானே? நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு நான் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். என்ன? தேங்க்ஸ் மாமா. விஜயா, நீ என்கிட்ட பணம் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வண்டியில கொண்டு போய் விட்டுடுவேன். நீ தான் அன்னைக்கு சொன்னீங்க வண்டியில உட்கார்றது எனக்கு பிடிக்கலன்னு. பார்த்துப்போ. விஜயா, ரோட்ல போகும்போது நடு ரோட்ல எல்லாம் போகாத, எவனாவது இடிச்சிருவான். நீ ஓரமா போ. என்ன? சரி மாமா, நீங்க கிளம்புங்க. அடாடாடா, வர வர நம்ம அழகு கூடிக்கிட்டே போகுது.
போற போக்க பார்த்தா ஏதாவது அழகான சின்ன பொண்ணு நம்மள பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லி பிரச்சனை ஆயிடும் போட்டுருக்கேன். தலைமுடியை களைச்சு விடுறாரா? என்னடா கண்ணு சொல்றேன்? தலைமுடியை கழிச்சு விடுறது ஸ்டைலா? ஆமாப்பா, இப்பெல்லாம் தலையை வரட்டு களைச்சு விடுறதுதான் ஸ்டைலு. ஐயோ, அப்பா அசிங்கமா இருக்கணும்னா தலைமுடியை களைச்சு விட்டேன். இப்போ ஒரு வீட்டுக்கே வரேன். அப்பா அழகா அசிங்கம்னா அப்பா அசிங்கமா இருப்பேனா? இரு, இப்ப அசிங்கமா இருக்கேனா? சூப்பரா இருக்குப்பா. என்னங்க? ஆமா, இந்நேரம் ஆயிடுச்சுன்னா ரெடி ஆகி எங்க போறீங்க? என்ன பண்றீங்க? எதுக்கு போறீங்க? அடி பாவி, ஒருத்தனை ஒரு நேரத்துல ஒரு கேள்வி கேட்டாலே பதில் சொல்ல தடுமாறுமா? நீ ஒரு நேரத்துல ஒருத்தனை 9 கேள்வி கேட்டா ஒரு ஆம்பளை எப்படி பதில் சொல்வான்? இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், எங்க போறீங்க? போச்சராப்பா, ஒரு காரியமா வெளியே போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டா போற காரியம் உருப்பு மாடி. நீ ஒரு பொம்பளையா? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுன்னு டென்ஷன்ல போயிட்டு இருக்க. எங்க போறீங்க, ஏதா போறீங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்க. அடைச்சிப்ப. பேசி பேசி லேட் பண்ணிட்டாலே. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்னம்மா இது? ஒரு கூட பிறந்த உடன்பிறப்ப பார்த்து கேட்கிற கேள்வியா இது? தாண்டா உனக்கு முன்னாடி பிறந்தவன் தியாகு. ஆமால, உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி, 2 பசங்க, ஒரு தம்பி, தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க. அது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். எங்க இந்த நேரத்துல டிப்டாப்பா? போர்ட் மீட்டிங்கா, கான்ஃபரன்ஸா? அப்ப வாங்க, உங்க கூட சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் வாங்க. வாமா காயத்ரி. பசிக்குதான் நீ? ரெடியா இருக்கு, நீ போய் முகம் கழுவிட்டு வா, நான் கொண்டு வந்து வைக்கிறேன். என்னங்க ரெடி ஆயிட்டு கிளம்பினீங்க, அதுக்குள்ள திடீர்னு திரும்பி வந்துட்டீங்க? நாட்டுல எவ்வளோ விஷயம் திடீர் நடக்குது, அதெல்லாம் கேட்காதீங்க, என்ன மட்டும் அதை கேளுங்க, இது ரொம்ப முக்கியமா. அப்புறம் நான் ரிசர்ச் சென்டருக்கு போய் ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ண போறேன். காயத்ரி வந்து என்ன எங்கன்னு கேட்டா நான் சாப்பிட்டாச்சுன்னு சொல்லிடு, புரியுதா? இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ரிசர்ச்ல இருக்கும் போது நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. வந்து டிஸ்டர்ப் பண்ண ஃபார்முலா எக்கு தப்பாயி வெடி விபத்து ஏற்படலாம். பேப்பர்லாம் நீ பார்த்துருப்ப, எனக்கு ஒன்றும் இல்லை. சாகிற வரைக்கும் சுமங்கலியா பூவோட பொட்டோட இருக்கணும் ஆசைப்பட்டா நான் சொல்றதை ஃபாலோ பண்ணு. அப்புறம் இஷ்டம், யார் தலையெழுத்து யாரால மாற்ற முடியும்? முதலமைச்சர் பதவியில் இருந்து என்னடி கம்ப்யூட்டர் கிளாஸ்ல சேர்ந்துட்டியா? இல்லக்கா, நாளைக்கு தான். நாளைக்கு தானே? ஏன்? அண்ணி கோயிலுக்கு போக சொன்னாங்களா, நான் போயிருந்தேன். அங்க இருந்த குருக்கள் நாளைக்கு தான் நல்ல நாள், நாளைக்கே போய் சேருன்னாரு. அதான். நீயும் அதுல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சியா? ராகுல், அஞ்சலி சாப்பிடுவாங்க. நாங்க எப்பவும் சாப்பிட்டோம். நீ வாடி விஜயா. இல்லக்கா, நீ சாப்பிடு, ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நான் சாப்பிட்றேன். சீக்கிரம் சாப்பிட கத்துக்கடி, 7 மணிக்கெல்லாம் சாப்பிடணும். ஆமா ஆமா, நீ அவளுக்கு புத்தி சொல்லு. ஆனா ஒரு நாளாவது நீ நேரத்துக்கு சாப்பிட்டிருக்கியா? என்ன பண்றது அண்ணி, என் வேலை அப்படி. அண்ணா எங்க? அவரு ஆராய்ச்சி பண்றாரு. ஆராய்ச்சியா? அத்தி புத்தா மாதிரி தான் அவரை பாக்குறேன். ஒரு 4 வார்த்தை பேசலான்னு பார்த்தா ஆராய்ச்சி பண்ண போயிட்டாரா? எங்க கூப்பிடுங்க. அது இந்த காரு பைக் எல்லாம் பெட்ரோல்ல ஓடுதுல, அது வேற எதுலயோ ஓட வைக்க ஆராய்ச்சி பண்றாராம். அதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் என்னமா பண்றது? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், உங்க அண்ணன் கேட்குற மாதிரி தெரியல. உங்க அண்ணன் முதல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு கார் கம்பெனி, அவன் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டான் இல்லையா? அவனை பழி வாங்கணும்னு இவரு கம்மியான விலைக்கு கார் தயார் பண்ண முயற்சி பண்றாரு. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் பானம் ஏறி வைகுண்டத்துக்கு போனானா, அது மாதிரி இருக்கு. அதே வேலையில ஒழுங்கா இருந்திருந்தா 15-20,000 சம்பளம் வாங்கியிருப்பாரு. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. நடக்காத பத்தி ஏன் பேசணும், விட்டுரு. என்ன காயத்ரி, பாதி சாப்பாட்டுல இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா? போதும். போதும் டிவி பார்த்தது. ஏய், என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? போய் படுங்க, நாளைக்கு ஸ்கூல் போவேனா? நாளைக்கு எங்களுக்கு ஸ்கூல் லீவே. ஸ்கூல் லீவா அண்ணி? அதாம்மா எனக்கும் தெரியல. ஏய்,
ஏதாவது தப்பு பண்ணீங்களா? தப்பு பண்ணது நாங்க இல்ல, ஆன்ட்டி தான். என்னடி சொல்ற? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு. ஆன்ட்டி கட்டல, அதனால ஸ்கூலுக்கு வர வேணான்ட்டாங்க. என்ன அண்ணே இது? நான் தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுங்கன்னு அன்னைக்கே பணம் கொடுத்தனே. ஏதாவது செலவு வந்ததுன்னு எடுத்துட்டீங்களா? அப்படி செலவு பண்ணியிருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கலாமே. எப்படிக்கா? நான் கம்ப்யூட்டர் சென்டரில் சேர்றதுக்கு எக்ஸ்ட்ராவாக பணம் கேட்டதுக்கே உன்னால் முடியாதுன்னு சொன்னேன். இப்போ எப்படி ஏற்பாடு பண்ணியிருப்ப? உன் கம்ப்யூட்டர் பணத்தை கட் பண்ணியிருப்பேன். என்ன சென்னை, என்ன நடக்குது இந்த வீட்டில்? இல்ல காயத்ரி, எனக்கு விஷயம் இப்பதாம தெரியும். அன்னைக்கு நீ என்கிட்ட காசு கொடுத்துட்டு போனியா? உங்க அண்ணன் கிட்ட கொடுத்து கட்ட சொன்னேன். அவர்தான் ஏதோ செஞ்சிருக்கணும். என்னன்னு இது? என்னமா அது? ஏன் இப்படி திடீர்னு உள்ள வந்தீங்க? ஏண்டி எத்தனை தடவை உனக்கு சொல்றது? என் லேப் ரொம்ப டேஞ்சரான பிளேஸ், திடீர்னு உள்ள வராத ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடும்னு. ஆக்சிடென்ட் ஆனா உங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்ல, எனக்கும் தான் ஆபத்து. அப்படி தப்பி தவறி நான் போயிட்டேன்னு வச்சுக்கேன், உலக லெவலில் இருக்க அத்தனை விஞ்ஞானியை வருத்தப்படுவான். ஏன் மிகப்பெரிய விஞ்ஞானியை இழந்துட்டுமே வருத்தப்படுவான்னு சொன்னனே. ஆமா, அவங்க வருத்தப்படுறது இருக்கட்டும், வீட்டுல நாங்க வருத்தப்படுறோமே, அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க இப்ப வருத்தம் தான் படுவீங்க. என் ரிசர்ச் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சு, அப்புறம் உலகத்தில் இருக்கிற ஜார்ஜ் புஷ், பில் கேட்ஸ், கோபி அண்ணன் எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க. இதே காயத்ரி ஜாகு எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிக்க பெருமைப்பட போது பாரு. உங்க வெட்டி பேச்ச நிறுத்துங்க. குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லி பணம் கொடுத்தாங்கல்ல அண்ணி, அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? கட்டினீங்களா இல்லையா? குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டலையா? ஏன் கட்டல? எதுக்கு கட்டல? ஏண்டி கட்டல? எங்க என்னையே கேக்குறீங்களா? என்ன பக்கத்துல இருக்காரன் பொண்டாட்டியா கேட்க முடியும்? குழந்தைக்கு நீதானடி அம்மா, நீயா அவளா? சொல்லு, என்னடி சந்தேகமா பாக்குற? நீதான அம்மா? உண்டா இல்லையா? அப்படியே முடிக்கிற, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. 3 வேளை ஓசியில சோறு தின்னா போதுமா? உடைக்க வேணாம். பாவம் என் தங்கச்சி ஒத்த ஆள், அதுவே உடைச்சு கொண்டு வீட்டுல கொண்டு கொட்டணும், இந்த வேலை சேர்த்ததை பாக்கணுமா? பொறுப்பு இல்லாதவ. சரி சரி, ஏமா இவதான் பொறுப்பு இல்லாதவ நமக்கு தெரியுது. நீயாவது பொறுப்பா கொண்டு போய் வீச கட்டிக்கலாம்ல. கொஞ்சம் இருங்க, இவர் என்ன குழப்பறாரு? பணம் கொடுத்தீங்களா இல்லையா இவர்கிட்ட? எங்க அன்னைக்கு உங்ககிட்ட தானே பணம் கொடுத்தா ஃபீஸ் கட்ட சொல்லி. ஓ அந்த மேட்டரா? வரேன். அம்மா, நீ இவள ஃபீஸ் கட்ட சொல்லி இவ கிட்ட தான் பணம் கொடுத்த. இவ கட்டாம என்கிட்ட கொடுத்தா யார் தப்பு? இவ தப்பா யார் தப்பா? நீங்க பணம் கட்டாதனால நாளைக்கு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. என்ன பணத்தை என்ன பண்ணீங்க? அது வந்து தங்கச்சி, என் ஆராய்ச்சிக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டேன். ஆராய்ச்சிக்கு தேவையான பொருளா? எது? இந்த குப்பலாமா? குப்பை எனக்கு கேவலமா சொல்லாத தங்கச்சி. என் ரிசர்ச்சுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ் ராயலா சொல்லு. தேவையில்லாத குப்பையெல்லாம் எரி பொருளா மாத்தி பெட்ரோலுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணி காரை ஓட வைக்கிறதுக்கு உண்டான ஆராய்ச்சியில் இருக்கேன். அது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சு, அப்புறம் பாரு. இதுக்கு காசு வர செலவு பண்ணுமா? நீங்க குடிச்சிட்டு வரீங்களே பாரு, அங்க இருந்து பொறுக்கிட்டு வரலாம். கரெக்டா சொல்லுது தங்கச்சிக்கு. பார்ல என்ன வேலை? அனைவரும் கைகள் குலுக்கட்டும். இளைஞரே இளைஞரே, புதுயுகமே நீ. இனி இந்த பூமியின் சரித்திரம் நீ. உயிரை சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும். எழுந்திடு எழுந்திடு